அருகே நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு செல்லும் லாரிகளால் சேதமடைந்த சாலை கனரக வாகனங்கள் சென்றதால் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் தண்ணீர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் சாலையில் நாற்றுகளை நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேத்திரபாலபுரம் கிராமத்தில் குத்தாலம் வட்டத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நெல் சேமிப்பு கிடங்கு அமைந்துள்ளது. இந்த கிடங்கு கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கிடங்கிற்கு செல்லக்கூடிய சாலை போடப்படாததால் மழைநீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கிடங்கு திறக்கப்பட்ட பின்பு கனரக வாகனங்கள் குறுகிய பாதையில் இவ்வழியாக அதிக அளவில் சென்றதால் முற்றிலும் சாலை சேதமடைந்து குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சேதமடைந்த சாலையில் நாற்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை அமைத்து தராவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இளங்கோவனுங்க, குத்தாலம் தாலுகா, சேத்திரபாலபுரம் வட்டம். இந்த ஊரில் கவர்மெண்ட் குடோன் வச்சுருக்குறாங்க, பொது விநியோக குடோன் வச்சுருக்குறாங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த குடோனுக்கு இந்த வழியாக தான் போகணும். இங்கே இந்த ஊர் மக்களே விவசாயம் இந்த ரோட்டில் தான் போய் பண்ணணும். நாங்களும் ஒரு 5 வருஷமாக 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் பைப் லைன் கனரக வாகனம் வந்துட்டு இருக்கு. பைப்புலாம் உடஞ்சி போயிடுது. இந்த பிள்ளைங்க வெளில வர முடியல. தொடர்ந்து நாங்கள் எத்தனை போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம், லாரியை மறைச்சி பார்த்துட்டோம். என்ன இதில் கவர்மெண்ட்டில் கேட்டாக்கா பணம் சேங்ஷன் ஆகிடுச்சு, ஏன்னா இன்னும் 2 மாதம் கட்டி தரோம், 3 மாதத்தில் ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இன்றைக்கி 3 வருஷமாக கடுமையாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன இந்த பைப்பில் வேணும் அடிக்கடி 4 நாளில் உடச்சிக்குது. குடி தண்ணீருக்கு எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. பொம்பளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆடு மாடு சமயத்தில் ஆடு கூட அடிபட்டு போயிடுது. பிள்ளைங்க வெளில வர முடியல. இப்படி இருந்துட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ரோட்ல நடுவு நட்டுருக்கோம். நடுவு நட்டாதான் இந்த கவர்மெண்ட் ரோடு போடுங்களா, என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் புரியல. பசங்களும் வர முடியல, ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வர முடியல. தேனிங்கா இருக்கு, பக்கத்துல குளம் இருக்கு, கொஞ்சம் துத்து விட்டு கூட வரலாம், ஒரு ஆள் கூட மாற முடியல. இதே மாதிரி சூழ்நிலையில நாங்க ரொம்ப அவதிப்படுறோம். நாங்களும் பல முறை போராட்டம் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. வண்டியை நிப்பாட்டுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, தோ சரி பண்ணிடுறோம், ரோடு சரியாயிடும், நாளைக்கு அப்படின்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப சிரமப்படுறோம். இந்த ரோட்டை சரி பண்ணுங்க தயவு செஞ்சு.